Welcome to story time. Today's story, Zebra. ஒரு காலத்தில் பரந்த மற்றும் வண்ணமயமான சவன்னாவில் செட் என்ற மகிழ்ச்சியான வரிக்குதிரை இருந்தது. ஜீப்ரா செட் ஒரு தனித்துவமான பரிசை கொண்டிருந்தார். அவரைச் சுற்றியுள்ள உலகில் வேறு யாரும் பார்க்க முடியாத வடிவங்களையும் அவரால் பார்க்க முடிந்தது. போல் வானம் மற்றும் மேகங்களில் கூட இந்த மறைக்கப்பட்ட வடிவங்களை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதை ரெட் விரும்பினார். ஒரு சன்னி நாளில் செட் இதுவரை பார்த்திராத புதிய வடிவங்களை கண்டறிய ஒரு சாகச பயணம் செய்ய முடிவு செய்தார். அவர் ஒரு மகிழ்ச்சியான டியூனை முணுமுணுத்தபடி உயரமான கோல் வழியாக சென்றார். அவர் நடந்து செல்லும் போது பட்டாம்பூச்சிகள் வட்டமாக பணபணப்பதை கவனித்தார். அது ஒரு பூ போல் தெரிகிறது. செட் அவர்கள் செய்த அழகிய வடிவத்தை கண்டு வியந்து கூச்சலிட்டார். செட் தனது பயணத்தை தொடர்ந்தார். விரைவில் ஒரு குளத்தில் தண்ணீரை தெளிப்பதில் மும்முரமாக இருந்த அவரது நண்பரான எல்லி தி எலிஃபெண்டை கண்டார். ஹலோ செட், இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லி கேட்டாள். அவளுடைய தண்டு விளையாட்டுத்தனமாக தண்ணீரை தெளித்தது. நான் இயற்கையில் புதிய வடிவங்களை தேடுகிறேன் எல்லி. என்னுடன் சேர வேண்டுமா? ஜெட் பதிலளித்தார். எல்லியின் கண்கள் உற்சாகத்தில் மின்னியது. நான் விரும்புகிறேன். செட் மற்றும் எல்லி இருவரும் சேர்ந்து சவன்னாவில் அலைந்தனர். அகாசியா மரங்களின் இலைகளிலும் நீரின் மேற்பரப்பில் உள்ள சிற்றலைகளிலும் பறவைகள் வானத்தில் பறக்கும் விதத்திலும் கூட வடிவங்களை கண்டறிந்தனர். ஜெட் மேகங்களில் இதய வடிவத்தை கண்டு அதை எல்லியிடம் சுட்டிக்காட்டினார். அவர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அவர்கள் நடந்து செல்லும் போது நிழல் தரும் மரத்தடியில் உல்லாசமாக இருந்த லியோ சிங்கத்தை சந்தித்தனர். ஏய் செட், ஏய் எல்லி, இன்று என்ன சாதனை? லியோ மெதுவாக கர்ஜித்தார். நாங்கள் இயற்கையில் வடிவங்களை தேடுகிறோம், ஜெட் விளக்கினார். நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறீர்களா? லியோ நீட்டி கொட்டாவி விட்டான். வேடிக்கையாக இருக்கிறது. என்னை உள்ளே எண்ணுங்கள். 3 நண்பர்களும் தங்கள் ஆய்வை தொடர்ந்தனர். ஒரு நத்தை தன் பாதையை உருவாக்கிய விதத்தில் ஒரு சுழல் வடிவத்தையும் ஆற்றங்கரையில் பாறைகளை அமைப்பதில் நட்சத்திர வடிவத்தையும் கண்டுபிடித்தனர். ஜெட் தனது சிறப்பு பரிசை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தார். வடிவங்களை கண்டுபிடித்த நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் ஒரு பெரிய பாபா மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். சூரியன் மறைய தொடங்கியவுடன் தினங்கள் மாறுவதை அவர்கள் வானத்தை பார்த்தார்கள். திடீரென்று ஜெட் ஆச்சரியமான ஒன்றை கவனித்தார். நட்சத்திரங்களை பார், அவர்கள் ஒரு ஜிக்ஜாக் வடிவத்தை உருவாக்குகிறார்கள். எல்லியும் லியோவும் நிமிர்ந்து பார்த்தார்கள். நட்சத்திரங்களின் ஜிக்ஜாக் வானத்தில் மின்னும். ஆஹா செட், நீங்கள் சொல்வது சரிதான், எல்லி கூச்சலிட்டார். விண்மீன்கள் நிறைந்த வானத்தை அவர்கள் ரசித்த போது ஜெட் முக்கியமான ஒன்றை உணர்ந்தார். இன்று நான் மிகவும் வேடிக்கையாக இருந்தேன். அதை என் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதால் இன்னும் சிறப்பாக உள்ளது. லியோ தலையசைத்தார். உனக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கிறது செட். வடிவங்களின் மந்திரத்தை எங்களுக்கு காட்டியதற்கு நன்றியும். எல்லி சிரித்தாள். ஆம், நன்றி செட். இன்று மறக்க முடியாதது. ஜெட் உள்ளுக்குள் சூடாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தார். நீங்கள் அதை ரசித்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நாம் நேரம் ஒதுக்கி பாருங்கள் என்றால் உலகில் எவ்வளவோ அழகு இருக்கிறது. அன்று முதல் செட், எல்லி மற்றும் லியோ ஆகியோர் இயற்கையில் புதிய வடிவங்களையும் கண்டுபிடித்து சாகசங்களை அடிக்கடி மேற்கொண்டனர். உலகம் மந்திரம் மற்றும் அதிசயம் நிறைந்தது என்பதை அவர்கள் அறிந்தனர், குறிப்பாக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது. அதனால் சவன்னா சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் ஜீப்ரா செட் வடிவங்களின் சிறப்பு மந்திரத்தால் நிரம்பியது.
ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய மற்றும் அற்புதமான சாகசமாக மாற்றியது. Thanks for watching. More videos. Subscribe my channel.